ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 சீரியஸோடைய ஒரு வீடியோ தாங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அண்டர் 20Kக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அண்டர் 20Kக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த 20Kக்குள்ளே நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா, பேட்ரி, ப்ராசஸர், டிஸ்பிளே அண்ட் தென் கேமரா. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் இந்த செக்மெண்ட்டில் 5th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்போ K13X 5G தாங்க. இதையே நம்ம 5th வச்சுருக்கிறோன்றதை நம்ம எண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 360 ஆர்மர் பாடி கொடுத்துருக்கான். IP65 உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக போக தான் செய்யும். ஸோ இதில் 6000 mAh உங்களுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்கான். இது ஒரு பெரிய பேட்டரி சைஸ் தான். இது வந்து 5 year டூரபிள் பேட்டரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா 45 watts வந்து உங்களுக்கு சூப்பர் ஓக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகிடும். இதில் 50 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது AI டூயல் கேமரா. இதில் AI ரைஸ். ஸோ இவங்களுடைய ஓப்போடைய AI ஃபீச்சர்ஸ் நிறைய உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு, இது வந்து பேக் சைடு லுக்கு. உங்களுக்கு இதில் முக்கியமாக எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலாய் ஸ்கெலிட்டன் கொடுத்து உங்களுக்கு டேமேஜ் வந்து பெருசாக இருக்காதுன்ற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாடி வந்து இப்போ ரொம்ப மெயின். நிறைய பேர் பிளாஸ்டிக் பாடி அந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் இது வந்து அலாய் ஸ்கெலிட்டனுங்க. அலாய் இன் த சென்ஸ் இந்த இட்ஸ் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ இதோடைய நான் சொன்ன மாதிரி ஸ்பிளாஷ் டச் உங்களுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு டஸ்ட் அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. உங்களுக்கு இதில் பாருங்கள் 6000 mAh லாங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. கூலர் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது 5 years வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாங் வீடியோ பிளே பேக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 hours நியர்லி கொடுத்துருக்காங்க. 19.3 hours. ஸ்க்ரீன் ஆஃப் கால் லைக் உங்களுக்கு காலிங் மட்டுமே நீங்கள் 56.8 hours உங்களுக்கு பேசிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சொல்ல மாதிரி பாருங்கள் 45 watts சூப்பர் ஓக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 21 minutes உங்களுக்கு 30% வந்துடும். 37 minutes 50% வந்துடும்ன்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேமரா வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியரில் மெயின் கேமரா 50 MP அண்ட் தென் உங்களுக்கு டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்து டெப்த் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 MP. ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 MP வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்போ ஏஐயோடைய AI ஸ்டுடியோ உங்களுக்கு இதில் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா ஃபோன்ஸ்லையுமே இது அவைலபிள் இருக்குது. AI ரைஸு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது, இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் உங்களுக்கு இதில் வந்துருக்குதுங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா AI மோஷன் கிரியேட் பண்ண முடியும், ரீஇமேஜ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜெமினியும் ChatGPT நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துருந்ததுனால ஃபோன்லேயே இது நிறைய எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் டூயல் வியூ வீடியோ மோட்னு ஒன்று இருக்குது. இது ஆல்ரெடி வந்தது தான். பட் ஆனால் இந்த மொபைல்லையும் இதில் இருக்குது. இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அண்ட் தென் ரியர் கேமரா போத்தையும் உங்களுக்காக அட் அ டைமில் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீலாக் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் 120 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கேமிங் விளையாடுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும். இதில் அவுட்டோர் மோட், க்ளவுஸ் டச்சு அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏன் இது 5th பொசிஷனில் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது 128 ROM அண்ட் தென் 8GB RAM தாங்க நம்ம இது இப்போதைய ஸ்பெக்கு. ஆக்சுவலாக ஏன்னா இதுவே 16,000 வந்துருச்சு. இதில் 256 நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,999 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 22 வருது. அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 20ன்ற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோடைய ப்ரைஸ் தான் இப்போ நான் சொல்கிறது. ஃப்ளிப்கார்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 அரௌண்ட் வந்துடுது. ஸோ அதனால் இதை நம்ம 5th பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th பொசிஷனுக்கு Vivo T4X 5G கொடுத்துருக்கோம். இது 6500 mAh பிக் பேட்டரிங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதை விட அதிக பேட்டரி தான். அண்ட் தென் 44 watts ஃப்ளாஷ் சார்ஜரு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் Dimensity 730 கொடுத்துருக்காங்க. இதில் பெஞ்ச் மார்க் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 7 லட்சம் மேலே உங்களுக்கு இதில் பெஞ்ச் மார்க் காமிக்குது. அதை விட டியூரபிள், இதுவும் மிலிட்ரி கிரேட் தாங்க. இதுவும் டியூரபிள் உங்களுக்கு நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அது இதில் 6500 Hz நம்ம சொன்ன மாதிரி பேட்டரி உங்களுக்கு அதை விட அதிகமாக தான் இருக்குது. Dimensity பாருங்கள், உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கு உங்களுக்கு அதிகமாக தான் வருது. ஸோ கேமிங்க்கு ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது.
உங்களுக்கு மிலிட்ரி கிரேடில் வந்து ஷாக்கு, டஸ்ட்டு, வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பட் நம்ம பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபோன் வந்து நல்ல கிரேட்டாகவே தான் இருக்குங்க. இதில் வந்து ரியர் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல், இதுவும் ஏஐ பேஸ் பண்ண கேமரா தான். உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நைட் மோட்லேயும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுன்ற மாதிரி இருக்குது. இதுலேயும் ஏஐ எரேஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டேஸில் ஜெமினியும் இது வந்ததுனால எல்லாத்துலேயுமே ஏஐ எரேஸ் வந்துடுச்சு. ஸோ பட் அந்த ஏஐ எரேஸுமே உங்களுக்கு சாட் ஜிபிடியில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ஜெமினியில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபோன்லேயே நம்மளுக்கு அவங்களுடைய ஃபீச்சரில் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தான் ஒர்க் ஆகுங்க. இதில் ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க வேண்டியது இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் நிறைய ஃபில்டர்ஸில் நிறைய காசு சம்பாரிச்சிட்டு வராங்க. பட் ஆனால் இதில் ஃபோன்லேயே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதில் 256 GB உங்களுக்கு வந்து பிக் ஸ்டோரேஜுங்க. ஏன்னா ரோம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் UFS 3.1. ஸோ உங்களுக்கு இந்த 256 UFS 3.1 இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது அல்ட்ரா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து கேம் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வால்யூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மொபைல்லையும் சரி இதுலேயும் சரி அதில் 300% உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டியூவல் ஸ்பீக்கரில் காமிக்கும். இதில் 400+ உங்களுக்கு பர்சன்டேஜே இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஸோ கேமிங் நீங்கள் விளையாடும் போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3rd பிளேஸு சாம்சங் தாங்க பிடிச்சிருக்கு. சாம்சங் A35. ஸோ நம்ம இந்த மொபைலை ஏன் இந்த லிஸ்ட்டில் எடுத்து வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராண்ட் வேல்யூ தாங்க. சாம்சங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் வேல்யூ நம்மளுக்கு. இதில் கேலக்ஸி A35 5G பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய லுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா கிளாஸ் பேக் ப்ரீமியமாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோடைய டிஸ்பிளே, இது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்துட்டிங்கன்னா சாம்சங் ஃபோன்ஸ் எப்போவுமே சூப்பர் தான். அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் உங்களுக்கு ரியர் கேமரா உங்களுக்கு வந்திருக்குது. இந்த கேமராவுடைய குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றது நிறைய ரிவ்யூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் அது இல்லாமல் IP67 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. IP rate 67ன்றது ஒரு டீசெண்டான ஒரு இது தாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் Gorilla Glass கொடுத்துருக்குன்றதுனால அதுவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவையும் உங்களுக்கு நல்லா இது கொடுக்கும். சாம்சங் டிஸ்பிளே எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதனால் டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த ஃபோன் வாங்க பாசிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் கேமரா எனக்கு முக்கியன்றவங்களும் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு இது இருக்குது. இதில் சர்க்கிளிக் ஃபைண்ட் இட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஏதாவது ஒரு இதை சர்க்கிள் பண்ணிங்கன்னா அதுவே கூகுள் லென்ஸ் மூலிமா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது யூஷுவல் ஃபீச்சர்ஸ் தான். பட் சாம்சங் இதில் இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு ஆன்சர் உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்குங்க. அதனாலே சர்க்குலேட் ஃபைண்ட் இட்ன்றது இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா நிறைய வாலெட்டு இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ஓன் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வர எல்லாமே இந்த மொபைலில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா தான் இதோடைய மெயின் ஃபீச்சர். நான் சொன்ன மாதிரி இதில் 50 மெகா பிக்சல் பின்னாடி உங்களுக்கு வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 மெகா பிக்சல் வந்து மைக்ரோ கேமரா ஒன்று இருக்குது. 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா 3 கேமரா. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி லவர்ஸ்க்காகவே 13 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் அடிச்சுக்க முடியாது. இவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. பின்னாடி நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் பேக் கேஸு, இதில் IP அந்த 67 சொன்னால அந்த வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே இதுலேயே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான். நீங்கள் பேட்டரி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வர முடியாது. நீங்கள் பேட்டரி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நான் லாஸ்ட்டு சொன்ன 2 இது தான். பட் டிஸ்பிளே அண்ட் தென் கேமரானா உங்களுக்கு சாம்சங் தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் இது அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி AMOLED டிஸ்பிளே தான். இதில் 6.6 உங்களுக்கு ரேஷியோவில் வந்துடும். இதில் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குன்றது இந்த டீட்டெயில்ஸ்லேயே இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த லிஸ்ட் போகலாம். இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது Realme P4 5G தாங்க. இதை நம்ம ஏன் டாப்புக்கு கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா இதோடைய ப்ராசஸர் இது வந்து MediaTek D7400 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த MediaTek D7400 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேமிங் செக்மெண்ட் ஒரு ப்ராசஸர். ஸோ கேமிங்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் ஃபோன் தாங்க. இதில் உங்களுக்கு 7000 mAh பேட்ரி, அது கூடவே 80 வாட்ஸ் சூப்பர் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கேமிங் ஃபோனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக முக்கியம். அது கூடவே உங்களுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் இருக்கும்போது இது ஒரு சூப்பரான விஷயம். இது டிஸ்பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. உங்களுக்கு பிரைட்னஸாகவும் இருக்கட்டும்,
அதை விட உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸில் உங்களுக்கு 144 உங்களுக்கு ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இது கொரில்லா கிளாஸ் தாங்க, இதுவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரியர் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் வந்துடும், ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ கேமரா உங்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. இதுலேயே டியூயல் வீடியோ அந்த மோட் நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்த மாதிரி இதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏஐ எடிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன பார்க்குறோமோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்த எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். பெஞ்ச் மார்க்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 7 lakhsக்கு மேலே தான் உங்களுக்கு இதோட பெஞ்ச் மார்க் இருக்குது. இதோட திக்னஸ் தான் இதோட சூப்பரான ஒரு விஷயம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 7.58 mm தான் இதோட திக்னஸ் உங்களுக்கு. அதுவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட் தான் இதில் உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் மெயின் கேமரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. மெயின் கேமரா நான் சொன்ன மாதிரி 50 மெகா பிக்சல். இதுலேயும் ஸ்மார்ட் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அந்த ஏஐ பார்த்தது இப்போ வந்து எல்லா செக்மெண்ட்லேயுமே இருக்கும். இதோட பேக் டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் ஹார்ட் டிசைன் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ்லேயுமே இது சூப்பராக இருக்குது. இதுலேயும் IP65 and then IP66 dust and water resistant proof கொடுத்துருக்காங்க. 360 dust proof and splash proof தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸ்பிளாஷ் ப்ரூஃப்னா தண்ணி தெளிக்கும் போது, இது இப்போ மழை பெய்யும் போது தண்ணி தெளிக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மொபைல் வந்து நம்ம ஏன் டாப் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இது 8GB 256 தான். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ப்ளஸ் இருக்கும். அதாவது ஒரு 500-600ன்ற மாதிரி ப்ளஸில் இருக்கும். பட் நீங்கள் கார்டு ஆஃபர் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் 90,000 நியரில் நீங்கள் இது வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். செக்மெண்ட்டோடைய டாப் 1க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம டாப்பில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா Moto G67 பவர் தான் நம்ம செக்மெண்ட்டோடைய டாப்பில் இருக்கா. ஏன்னா இதோடைய ப்ராசஸர் அண்ட் இதோடைய பேட்டரி தாங்க. ப்ராசஸர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் Snapdragon 7S Gen 2 சிப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரியும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 7000 mAh பேட்டரி உங்களுக்கு சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் இது வந்திருக்கு. அது இல்லாமல் கேமரா பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சோனி லென்ஸ் கிடையாது. பட் இது 50 மெகா பிக்சல் சோனி LYT600. ஸோ உங்களுக்கு 50 மெகா பிக்சல்ன்றது ஒரு காமனான டாபிக். இப்போ மினிமம் 60ன்றது 100லாம் வந்துருச்சு உங்களுக்கு. பட் 50ன்றதே நம்மளுக்கு எனப்பான ஒரு மெகா பிக்சல் தான். அதில் சோனி லென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேமரா செக்மெண்ட்டும் உள்ள ஒரு ஃபோன் தாங்க. இப்போ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ரீசன் டு பை அப்படின்ற ஆப்ஷனே இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொரில்லா கிளாஸ் 7 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6.7 ஃபுல் HD ப்ளஸ் தான் இது, உங்களுக்கு AMOLED கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே தான். 120 Hz டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மிலிட்ரி கிரேட் இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த 810Hன்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயுமே 1-2 நம்மளுக்கு 810H உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் வைஸில் பார்த்திங்கன்னா நான் இது தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த ஃபோன் வந்து ஒரு மோட்டோ லவ்வர்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி வேணும்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. நம்ம ஏன்னா மோட்டோ சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லிம்மர் டிசைன் அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான டிசைனில் உங்களுக்கு இந்த 7000 mAh கொடுத்ததுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தாங்க. இதோடைய ப்ரைஸும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன வேரி ஆகுது. ஸோ அதனால் நான் ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுடைய ஆப்ஷன் லைக் நான் இந்த 20Kக்குள்ளே போட்டதில் உங்களுக்கு எது வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோனை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வீடியோனாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி ஃபுல் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள்.